வாழ இறைவனை வணங்கி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று ஒரு நாள் விழா, நம் பள்ளியின் திருவிழா. இந்த ஆண்டு தொடக்க விழா. அது எந்த விழா? நம் பொங்கல் திருவிழா. குரல்: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தமிழரின் கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை, இயற்கை சார்ந்த வாழ்வியலை உள்ளடக்கியது நம் பொங்கல் விழா. இச்சிறப்பு மிக பொங்கல் விழாவினை சிறப்பாக துவங்கி வைக்க முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாட வருகிறார்கள் நம் 5ஆம் வகுப்பு மாணவிகள். சீராடும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அளித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பேச்சு உபசரிப்பது நம் தமிழர்களின் பண்பாடு. அப்பண்பாட்டை கடைபிடிக்கும் வகையில் வரவேற்பு கவிதையை கூற வருகிறார் நம் 5ஆம் வகுப்பு மாணவி பவதாரணி. இந்த பொங்கல் விழா இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேடி தன் நம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருத்தி பல முக்கிய அலுவலர்களுக்கு இடையிலும் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள நமது பள்ளி தாளாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் அமையும் நமது பள்ளி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன் மொழிக்கு ஏற்ப கல்வியை வழிநடத்தி செல்லும் மேற்பார்வையாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள், அறியாமை இருள் அகற்றும் அறிவு சூரியன்களான ஆசிரியர் பெருமக்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். கல்வி செல்வத்தை பயிலும் எனதருமை மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்று நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வரிகளை நிரப்ப நல்ல வார்த்தைகள் தேவை, வாழ்க்கையை நிரப்ப நல்ல உறவுகள் தேவை. என்ன என்று கவிதையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கவிதையை கேள்வி போல புகழ்ந்து தள்ளுறியே. இப்ப நம்ம நண்பர்கள் சொல்ல போற கவிதையை கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஓ, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. முதலாவதாக போகி பொங்கலுக்கான கவிதையை கூற வருகிறார்கள் நம் 2ஆம் வகுப்பு மாணவர்கள்.
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொறு பதம் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. கவிதையோட ஆரம்பமே இவ்வளவு அசத்தலா இருக்கும். அடுத்து என்ன கவிதை? வெளியில மழை வர மாதிரி இருக்கே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சூரியன் பிரகாசமா செல்ஃபி எடுத்துட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேனே. அட ரித்தீஷ், இப்ப சூரியன் வெளியில இல்ல, இங்கதான் இருக்கு. ஓஹோ, தன்னை பத்தி கவிதை சொல்லுறாங்கன்னு தெரிஞ்சதும் சூரியனே தரையிறங்கி வந்துடுச்சா? ஆமா, இதோ உங்களுக்காக சூரிய பொங்கல் கவிதையை கூற வருகிறார்கள் நம் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். ஒரு கவிதையை சொல்லி அசத்திட்டாங்க. அடுத்து என்ன கவிதை? அக்காலைக்கு இக்காலையோடு போட்டி, எக்காலை வென்றாலும் பெருமை எங்களுக்கு. மாட்டுப் பொங்கல் கவிதையை கூற வருகிறார்கள் நம் 3 மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவிகள். காலைக்கு கொம்பு சீவி அழகு பார்க்குற சுகமே சுகம்தான். அது கூடவே இந்த கவிதையை சேர்த்தா சும்மா நச்சுன்னு இருக்கு. அடுத்து என்ன கவிதை? உறவுகளின் இணக்கம் பெருகிட காணும் பொங்கல் கவிதையை கூற வருகிறார்கள் நம் 1ஆம் வகுப்பு மாணவர்கள். கவிதையை புகழ்றதுக்கு வார்த்தைகளை தேடிட்டு இருக்கேன். புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட கவிதை இந்த காணும் பொங்கல் கவிதை. சரி, அடுத்து என்ன கவிதை? ரிதீஷ், லட்டு சாப்பிடலாமா? ஓ, சாப்பிடலாமே. அது கூட ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீமா? அது கூட ரவா லட்டு, பாதுஷா, ஜாம். நிறுத்து. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. தனித்தனியா சொன்ன கவிதைகளை மொத்தமா சேர்த்து ஒரே கவிதையா தொகுப்பா சொல்ல போறாங்க. சரியா? சரியா சொன்ன. பொங்கல் கவிதையை கூற வருகிறார்கள் நம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள்.
மார்கழி முடிந்தது, ஆதவனை வணங்கிட தைப்பொங்கல் வருகிறது, போகட்டும் துன்பமென பொங்கல் தொடருது, சர்க்கரை பொங்கலாய் மகிழ்ச்சிகள் பொங்கிட, கட்டி கரும்பாய் உள்ளங்கள் இருக்கிற, கிழங்கு மஞ்சளாய் மங்களங்கள் பெருகிட, வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி, ஈர்க்காக்கும் முழுவனையும் உதயமாகும் கதிரவனையும் வணங்கி கொண்டாடிடுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மலரை சொல் கேளாதவர். அந்த மலரை சொல்லோடு பாட்டும் இசையும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? தம் மலரை குரலில் பாடி அசத்த வருகிறார்கள் நாம் 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவிகள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல பொங்கல், 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 பொங்கல பொங்கல். நன்றி சொல்ல வேண்டும் இந்த பொங்கல் நாளிலே, நன்மையதா பொங்கி வரும் இந்த நல்ல நாளிலே. நன்றி சொல்ல மறப்பதென்பது நல்லதல்லவே, உழைக்கும் உழவரை நாம் நமக்கு அந்த கடவுள் போலவே. வெற்றி வேள்வை நிறுத்தி உணர்ந்து ஒருமுமானது, அங்கே உழைப்பையெல்லாம் ஒன்று சேர்ந்து நெல்லுமானது. வானும் மண்ணும் நீரும் இங்கே உதவியானது, அங்கே உழைத்த மாடும் உழவனுக்கு தோழனானது. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரிதீஷ், காதுக்கு இனிமையா கவிதையை கேட்டாச்சு. இப்ப கண்ணுக்கு குளுமையா ஒரு நடனத்தை பார்த்துடுவோமா? ஓ, பார்க்கலாமே. ஆடலுடன் பாடலோடு அசத்த வருகிறார்கள் நம் 1 மற்றும் 2ஆம் வகுப்பு